வாழ்த்துளியில் வல்லமை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்த்துளியில் வல்லமை. யாருடைய வாழ்த்துளியில்? மரியாளுடைய வாழ்த்துளியில் தேவ வல்லமை வெளிப்பட்டது. பாருங்க, இன்றைக்கெல்லாம் பயங்கரமான போதர்கள், பயங்கரமான ஊழியர்கள், பயங்கரமான குருக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மிகவும் பாரப்பட்டு ஆவி நிரம்பி செபிக்கின்ற பொழுது தான் தேவ வல்லமை வெளிப்படுகிறது. வெரி சிம்பிள். எலிசபெத்தால் என சொல்லக்கூடிய உறவினராகிய தன் தாயை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும், அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணிவிடைய புரிய வேண்டும். நான் கருடைய தாய், என்ன பார்க்க தான் அவங்க வரணும் இல்லாமல் அவங்கள பார்க்க இவங்க, அதுவும் மலைநாட்டுக்கு வானதூதர் சொன்ன உடனே காலம் தாழ்த்தபடி விரைந்து சென்றார்கள். மனத்தாட்சியோடு பணிபடி செய்யக்கூடிய மனோபாவம், பெருமையை தேடாதபடி, புகழை தேடாதபடி, கடவுளுக்கு என்று அடிமை என்று தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, மனத்தாட்சியோடு பணிவிடை செய்ய வேண்டிய நோக்கத்தோடு ஓடுகிறார்கள், விரைந்து போகிறார்கள், காலம் தாழ்த்தபடி விரைந்து போகிறார்கள். அது மலைநாட்டுக்கு போகிறார்கள். போன உடனே இந்த நோக்கத்தோடு, இந்த எண்ணத்தோடு, இந்த திட்டத்தோடு அங்கே போன உடனே யாரை வாழ்த்துகிறார்கள்? எலிசபெத் அம்மாளை மரியாள் வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துளி வெளியே வந்த உடனே அந்த வாழ்த்துளியில் கூட, அதனோடு கூட அந்த வல்லமை புறப்பட்டு சென்று எலிசபெத் அம்மாளை நிரப்பி, அவர்களை மட்டுமல்ல அவள் வயிற்றுக்குள் இந்த திருமுழுக்கு யோவானையும் நிரப்பியது. அபிஷேகத்தினால் திருமுழுக்கு யோவான் என்னும் குழந்தை அங்கே துள்ளியது என்று வாசிக்கிறோம். எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுத்து வந்தாரே நீரினால், யோவான் திருமுழுக்கு பெற்றாரா என்று சொல்ல கேள்வி கேட்பார்கள். பெற்றார். வயிற்றுக்குள் தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீருக்குள் திருமுழுக்கு யோவான் குழந்தையாக இருந்தார். அங்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரப்பப்படுகின்ற பொழுது துள்ளி குதித்தார், அங்கே திருமுழுக்கு பெற்றார். பாருங்கள், மரியாளுடைய இந்த வாழ்த்துளியில் வல்லமை புறப்பட்டு போகிறது, எலிசபெத் அம்மாளை நிரப்புகிறது, திருமுழுக்கு யோவானை திருமுழுக்கு பெற வைக்கிறது. எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. அதற்கு காரணம் மரியாளுடைய மனத்தாட்சி, மரியாள் தன்னை கடவுளத்தில் அடிமையாக ஒப்புக்கொண்ட மனோபாவம், பிறருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொன்னது எண்ணம் மரியாளுக்குள் இருந்தபடினாலே வாழ்த்துளியின் வழியாக தேவ வல்லமை புறப்பட்டு வருகிறது. நம்முடைய வாழ்த்துளியில் என்ன வல்லமை புறப்பட்டு வருகிறது என்பது எதனை பொறுத்து இருக்கிறது? நம்முடைய வாழ்வை பொறுத்து இருக்கிறது. மரியாளின் பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.